நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 596ல முடிஞ்சிருங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடியிற டைமில் 710ல் முடிஞ்சிருங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 650 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இது இன்னும் 650க்கு மேலே வந்துருங்க. இன்னும் டைம் இருக்குது, மார்க்கெட் ஓப்பனிங் இன்னும் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரெக்கவரி ஆகி மேலே வந்துடும். இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாங்க. ஸோ என்ன ரேஞ்சுனா 550 இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பனிங் வந்தாங்க. மார்க்கெட்டில் இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான கீ பாயிண்ட் வந்து 500 தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேஜரான கீ பாயிண்ட் 500 தான். இன்ட்ராடேக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கலாங்க. 400 வந்து இருக்கலாம். ஸோ அங்கே தான் ஓஏயும் இருக்கானுங்க. ஸோ 400 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே சப்போர்ட்டாக இருக்கலாங்க. மீன்ஸ் என்னன்னா ஓப்பனிங் மேலே இருக்காங்க, ஆனால் ஜஸ்ட் எஸ்எல் ஹண்டிங்காக கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இமீடியட்டாக ரெக்கவரி ஆயிரும். ஸோ இதுதாங்க இன்ட்ராடே சப்போர்ட்டுங்கிறது. இது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு உங்களுக்கு இதுதாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்லங்க 740. ஸோ அதே ரேஞ்ச் தான். ஆல்ரெடி மேலிருந்து வர ட்ரெண்ட் லைன் அங்கே தாங்க வருது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. அதாவது மேலே வந்துட்டு செல்லிங் திரும்பிச்சுன்னா நம்ம இன்ட்ராடேக்கு ஸ்கேல்பிங் போகலாங்க. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு திரும்பினா பொசிஷனலாக ட்ரேட் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் எல்லாமே பொசிஷனலாக எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நல்ல ஒரு பையிங், நம்ம எல்லாமே எதிர்பார்த்து தான், நல்ல ஒரு பையிங் எதிர்பார்த்து தான். ஸோ எல்லாமே போத் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே நல்ல ஒரு பையிங் தான். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் புல்லிஸில் தாங்க இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வரல. பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே சப்போர்ட்டுங்கிறது 55ங்க. ஆனால் அதோட மேஜரான கீ பாயிண்ட்டுங்கிறது 55,500ங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீ பாயிண்ட் வந்து 55,500. மேஜரான சப்போர்ட்டுங்க இன்ட்ராடே சப்போர்ட் வந்து 55ங்க. ஸோ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல் டைம் தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் நல்ல ஒரு புல்லிஸ் மூவ் வந்துடும். அப்படி இன்ட்ராடேக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த லெவல் ஆக்ட் ஆகலாங்க. 56 இந்த டாப் இருக்குல்லங்க, இந்த டாப் வந்து ஆக்ட் ஆகலாம். இதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். ஆனால் இதெல்லாம் பிரேக் ஆயிருங்க. திரும்ப லைட்டாக கீழே வந்துட்டுங்க. இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் புல்லிஸ் மூவ் வந்துச்சுன்னா திரும்ப ஆல் டைம் தாங்க ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா நீங்கள் பொசிஷனலாக எடுத்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதாங்க பெஸ்ட்டு. இங்கே மேலே இருந்து சின்னதாக செல்லிங் வந்தாலும் நீங்கள் ஆப்போசிட்டில் ட்ரேட் போகாதீங்க. ஸோ ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போனால் பேங்க் நிஃப்டிலாம் மாட்டிப்பீங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் மிட் கேஃபில் நமக்கு என்ட்ரி இருக்குங்க. 700 12,700 இருக்குது. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணியில் இருக்குங்களா. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் தாங்க. 600ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. அதாவது இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இன்ட்ராடேக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. 12,600ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேஜரான இதில் கீ பாயிண்ட்டுங்கிறதுங்க. ஸோ இந்த ரேஞ்சு தாங்க. கீ பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுங்க 12,900ங்க. ஸோ இதுதான் மேஜரான கீ பாயிண்ட்டுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ரெக்கவரி ஆகி மேலே வந்துருங்க. இப்போ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ இன்ட்ராடேக்கு ரெசிஸ்டன்ஸ் வேண்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மட்டும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் ஆப்போசிட் ட்ரேட் போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க. சாரி, மிட் கேஃபில் ஆப்போசிட் ட்ரேட் போயிடாங்க, மாட்டிப்பீங்க. மிட் கேஃபில் சென்செக்ஸ் மாதிரிங்க ரொம்ப வல்குலேட்டியாக இருக்கும். ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ அதாவது கீழே வந்துட்டுங்க இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்பிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடில் இந்த ஒரு மூவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இங்கே வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதாங்க பெஸ்ட்டாக இருக்கும் மிட் கேஃப் பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,700 இது இருக்குங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். 200க்கு செல் பண்ணோம். இப்போ வரைக்கும் அது 150 அந்த ரேஞ்சில் ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து மந்த்லி எக்ஸ்பிரி தானே, நம்ம அது வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நம்ம சொன்னதாங்க 24,500 பார்த்தீங்களா. கீ பாயிண்ட்ல தாங்க ஓஐ அதிகமாக இருக்கானுங்க. நம்ம சொன்னோம்லங்க கீ பாயிண்ட் 24,500 தான் ஓஐ அதிகமாக இருக்கானுங்க. நெக்ஸ்ட் 400ல இருக்கானுங்க. ஆனால் பாருங்க 400ஓட கீ பாயிண்ட்ல தான் அதிகம். 400 வந்து இன்ட்ராடே சப்போர்ட்டுங்க. கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ இங்கே தான் ஓஏயும் இருக்கானுங்க. சரி, ஓகேங்க. நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி பொசிஷன் நியூவாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பில்டு பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, லைவ் வரேன். லைவ்ல என்னன்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.